நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அரண்மனை வாயில் காவலன் உண்மை அறியாது அவர்களை உள்ளே விட மறுக்கிறான். அவன் வேமானை நோக்கி, யாரப்பா, எதற்காக இங்கு வந்துள்ளாய் என்று கேட்கிறான். அதற்கு வேமானோ தனது நிலையை கூறுகிறான். அதற்கு காவலாளியோ, நீ வேமானாய் இருந்தால் என்ன, வேதம் கற்ற முனைவராய் இருந்தால் எனக்கென்ன, யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது, இது மன்னனின் உத்தரவாகும். உள்ளே மக்கள் நிறைந்த நீதி சபை நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் உள்ளே அனுப்பினால் அது தகாத செயலாகிவிடும் என கூறி தடுக்கிறான். தானும் மன்னனை காண வேண்டும் என்று கூற அவன் தடுக்க, தன்னை மீறி எவரும் உள்ளே செல்ல முடியாது என காவலாளி கூறுகிறான். இதனால் வெகுண்டெழுந்த ஆதிப்பெண்ணால் காவலாளியின் தடுப்பு வேலினை தள்ளி விட்டுவிட்டு அரசபைக்குள்ளே செல்கிறாள். அவளது கண்ணகி கோலத்தை கண்ட காவலாளி அஞ்சி நடுங்குகிறான். தன் மகளை அரசபைக்கு அழைத்து வர கண்டு வேதனையுற்ற அவனின் தந்தை அவளை கட்டித் தழுவி அறிவுரை கூறுகிறான். அந்தன சிறுவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தைக் கண்டு அவன் தந்தை அவனோடு நல்லுரை கூறி அவனை அரசபைக்குள் அனுப்பி வைக்கிறான். இந்த செயல்களை கண்ணுற்ற காவலன் ஓடோடி சென்று முன்னதாக பாண்டிய மன்னனிடம் செய்தியை தெரிவித்தான். இந்த அண்ட சராசரத்தில் மனித பிண்டங்களாய் அவதரித்த நாம் செய்யும் காரியங்களில் ஆண்டவனுக்கும் பங்குண்டு. ஆட்டுவிப்பவனே ஆடுகின்ற நாடகம் இது. அதனாலே தான் இங்கே ஆதி சிவனான அந்தன சிறுவனும் ஆதி சக்தியான ஆதிப்பெண்ணாலும் இப்போது ஆட்டி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவே இவ்வாறான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது உலகம் அறியும் பொருட்டு ஊழ்வினை வந்து உறுத்தவும் கர்மவினை விடை பற்றிடவும் அது ஆண்டவனே ஆனாலும் அவனுக்கு இது ஒரு பொது நீதிதான் என்ற அறிவிப்பை இங்கே தெரிவித்தது. இங்கே இருவரும் இணைந்ததும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதும் அதற்குரிய காரணமாக விளங்குகிறது. இனி வழக்கின் போக்கை காண்போமாக. பாண்டியன் வேமானை பார்த்து,